நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி. பாரா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா? எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? அமைதியாக இருக்கிறீங்களா? உங்களை அந்த நாளில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. குறிப்பாக இந்த நாட்களில் நம்ம ஒரு கருத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு நான் அழைப்பு விடுக்கிறேன். என்ன அப்படின்னா, இறை அழைத்தலுக்காக. இன்றைய நற்செய்தியில் கூட அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. இன்றைக்கி தலைமைத்துவ பணிக்கு நிறைய பேர் ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். புரியுதுங்களா? தலைமைத்துவ பணி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு தலைவர் பொறுப்பு. தலைவர் பொறுப்புனா என்ன? பிறரை வழி நடத்துவது, வழிகாட்டுவது. அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய அருமையான பணி. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். என்ன? தீயாவிகளை விரட்டுவது, நோய் நொடிகளை குணமாக்குவது அப்படிலாம் சொல்லியிருக்கார். வீட்டில் வாசிக்கிறோம். அதே போல் நோய் நொடிகளை குணமாக்குவதுன்னு சொல்லும்போது மக்களுடைய தேவையை அறிந்து உதவி செய்யணும். நலமாக்கும் பணி, நல வாழ்வு அருளும் பணி, இதை தான் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதனால் ஒரு தலைவருடைய பணி அப்படின்னு சொன்னாலே இதுதான். தீமைகளையெல்லாம் மக்கள் பக்கம் வரவிடாமல் தடுக்கணும். மக்களுக்கு நன்மைகளை மட்டுமே செய்யணும். அப்போ என்ன? மகிழ்ச்சி இருக்கும், அமைதி இருக்கும். அப்போ மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது, அமைதியை ஏற்படுத்துவது, அதற்காக உழைத்து கொண்டே இருப்பது, இதுதான் தலைவருடைய பணி. அதனால் இதற்கு இன்று ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். அது இறை அழைத்தல் என்று சொல்லும் பொழுது குருத்துவ வாழ்வுக்கும் சரி, இல்லை சமூக வாழ்வுக்கும் சரி, எல்லா வாழ்வுக்குமே இன்று ஒரு தேக்க நிலை இருக்கிறது. நல்ல தலைவர்கள் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். ஒரு எதிர்பார்ப்பு, ஏக்கம் இருக்கிறது. யாரையோ சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஏன் குடும்பத்திலேருந்து ஏன் பையன், ஏன் பொண்ணு வரக்கூடாது, ஏன் வரக்கூடாது என்று சிந்திக்க மாட்டேங்கிறோம். எல்லோரும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம். அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, செம்மறியாட்டு மனநிலைன்னு சொல்லுவாங்க. ஒரு செம்மறியாடு முதல்ல போகுதுன்னா பின்னாடி எல்லா செம்மறியாடும் போகும். அந்த செம்மறியாடு குழியில் பொதுக்கடின்னு விழுந்துச்சுன்னா எல்லா செம்மறியாடும் விழுந்துடும். செம்மறியாட்டு மனநிலையில் வெள்ளாட்டு மனநிலைன்னு சொல்லுவாங்க. வெள்ளாடு தான் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி திரியும், ஒரு இடத்துல நிற்காது. அது தனியாக ஒரு வழியில் போகும், அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போது இன்றைக்கி நம்ம யோசிக்கணும். அப்படி புரியுதுங்களா? நம்முடைய குடும்பத்திலேருந்து நம்முடைய பிள்ளை ஏன் ஒரு தலைவராக நான் உருவாக்கக்கூடாது? அப்போது நிறைய புத்தகத்தை வாசிக்க தூண்டணும், நிறைய செய்திகளை கேட்க தூண்டணும், நிறைய நல்ல செய்திகளை கொடுத்து வளர்க்கணும். அதற்கு முன்பாக பெற்றோர்கள் நல்லவர்களாக இருக்கணும், நன்மையான காரியங்களை செய்யணும், நன்மையானதை பேசணும். அப்போ தான் அதை பார்த்து தன்னுடைய பிள்ளைகளும் வளர்வார்கள், நல்ல தலைவர்களாக உருவாவார்கள். சரிங்களா? அதனால் நிறைய பணிகள் இருக்கிறது. இன்றைக்கி நிறையா புலம்புறோம், இது இல்லை அது இல்லை அப்படி இப்படின்ட்டு. அதெல்லாம் சரி செய்ய போகிறது யார்? அது நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும். சிந்திப்போம், நல்ல தலைவர்களையும் நம்முடைய குடும்பத்திலிருந்து உருவாக்குவோம். சரிங்களா? சரி, இந்த ஒரு செய்தியோட நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அன்பர்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க மாறா தொலைக்காட்சியை பற்றி கருத்துக்களை சொல்வதற்காக. அழைக்கலாமா? நல்லா விசாரிக்கலாமா? முதல்ல யார் வராங்கன்னு பார்த்துருவோம். ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? வணக்கம் ஃபாதர். நலம் ஃபாதர். நான் அப்புறம் எப்படி இருக்கிறீங்க? வீட்டில எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க ஃபாதர். எனக்கு ஒரே ஒரு பையன் வெளிநாட்டுல வேலை செய்யறான். சரி, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மேரி சுதா. நான் வேலூர் பாகாயம் பங்கு குழந்தை இயேசு கோயில். ஓ, சரி சரி சரி. அப்புறம் மாதா டிவி பற்றி சொல்லுங்க. மாதா டிவி ஒரு பொக்கிஷம் ஃபாதர்.
மாதா டிவி பாருங்க, மகிழ்ச்சியா இருங்க. நீங்களே சொல்லிட்டீங்க, ஒரு பொக்கிஷம் முடியாது ஃபாதர். ஏன் மாதா டிவி உங்களுக்கு பொக்கிஷமா இருக்கு? எல்லா நல்லதும் பாக்குறோம் ஃபாதர். மாஸ் பாக்குறோம், மதுரம் சேகர்து மருத்துவம் பாக்குறோம், சில்பாது இந்த குழந்தைங்க ஸ்கூல்லாம் பாக்குறோம், ஜபமாலை சொல்றோம், ஆராதனை பாக்குறோம், இதெல்லாம் பாக்குறோம். நல்லது தானே அதெல்லாம். அது பாக்குறது வந்து மகிழ்ச்சியை கொடுக்குது. மகிழ்ச்சியை கொடுக்குது. மாதா ஒரு பொக்கிஷம் ஃபாதர். பொக்கிஷம். மாதா டிவி பார்க்கறதுனால மகிழ்ச்சி கிடைக்குது. ஓகே. மாதா டிவி பார்க்கறதுனால என்ன கத்துக்கிறீங்க? மாதா டிவி பார்க்கற பொறுமை கத்துக்கிறேன் ஃபாதர். மத்தவங்கிட்ட அன்பா இருக்கணும்னா கத்துக்கிறோம். நீங்க பாருங்க, மத்த இந்த பாட்டு பாடுறதெல்லாம் சொல்றீங்க, அன்பா இருக்கணும், ஒருத்தர் பொறாமப்படக்கூடாது, அதெல்லாம் இல்ல. அன்பா இருக்கணும். மாதா டிவி பார்க்கறதால அன்பு வளருது பாரு. மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்றவங்களாம் என்ன சொல்றாங்க நம்ம மாதா டிவியை பத்தி? மாதா டிவி பார்க்கலாம், நல்லதுதான் நல்லதுன்றாங்க. ஒரு சிலர் பாக்குறவங்க எல்லாம் நல்லதுன்னு சொல்றாங்க பாரு. கண்டிப்பா அத பாக்க. இந்த கொரோனா டைம்ல நம்ம கோயிலுக்கே போகல ஃபாதர், இது கண்டிப்பா பார்த்தோம். இதெல்லாம் யூஸ் தானே. சரி. அதனால மாதா டிவியை மறக்க கூடாது ஃபாதர். எனக்கு வீட்ல நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா, கூட யார் இருக்கா? நான் மட்டும் தான் ஃபாதர் இருக்கேன். எங்க ஹஸ்பண்ட் இப்ப வரேன்னு சொன்னாரு, நான் லேட் ஆயிடுச்சுன்னு வரல ஃபாதர். அவரு நீங்க 2 பேரும் சேர்ந்து மாதா டிவி பார்ப்பீங்களா இல்ல தனித்தனியா பார்ப்பீங்களா? அவர் 8 மணிக்கு வந்தா 2 பேரும் ஜபமாலை பார்ப்போம். அவர் மற்றபடி டைம்லாம் இருப்பா. நான் ஒண்ணுதான் காலையில 10 மணிக்கு போட்டுட்டுனா ஜபமாலை முடிஞ்ச உடனே 12 மணி 1 மணி மாஸ் வரல பார்ப்போம் ஃபாதர். சூப்பர். தொடர்ந்து 1 மணி வரை தொடர்ந்து பார்த்துட்டு முடிச்சிடுவோம் ஃபாதர். ஓகே. மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மாதா டிவியை பார்க்கணும், மற்றவங்க கிட்ட பணிவா இருக்கணும், அன்பா இருக்கணும். அதுதான் ஃபாதர் எங்களோட குறிக்கோள். சமாதானம், கிறிஸ்துவங்கிறது சமாதானத்தோட இருக்கும் ஃபாதர். சூப்பர்மா, சூப்பர். அழகா சொன்னீங்க, அழகா பேசுனீங்க. ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். அழகோவியமே நெய்யன்மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவரே, வாழ்க்கை சொல்லும் வருகையும் மாய மனது நெருகை, அழகே அழகே நீ என்னானி அழகே, அழகோவியமே எங்கள் அனைவரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. ஓகே, அழகா பாடுனீங்க, அழகா பேசுனீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு ஜெபம் சொல்லலாங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை, உங்கள் குடும்பத்திலே உங்கள் கணவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் ஆண்டவர் அருள்வாராக. தீமைகள் அனைத்திலிருந்து உங்களை பாதுகாத்து உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஸோ நன்றி, மகிழ்ச்சி. தொடர்ந்து மகா தொலைக்காட்சியை பாருங்கள், மகா தொலைக்காட்சிக்காக ஜெபம் பண்ணுங்கள், மகா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றிம்மா, நன்றி. காட் பிளஸ் யூ. நன்றி, ரொம்ப நன்றி ஃபாதர். சந்தோஷமா, நன்றி. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, அம்மா மேரி சுதா அவர்கள் வெள்ளூர்லேருந்து பேசினாங்க. ரொம்ப அருமையாகவே தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். மாதா தொலைக்காட்சி ஒரு பொக்கிஷம், மகிழ்ச்சியை தருது அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க. நிகழ்ச்சிகளை பார்த்து பயன்பெறுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா நீங்கள் எங்களோட பேசுனது. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி இணைந்துருங்க. உங்களுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். நீங்களும் மாதா தொலைக்காட்சிக்கு ஜெபிக்க மறந்துடாதீங்க. ஓகே, சரி. அடுத்த அன்பரை கூப்பிட்டு நான் விசாரிப்போம். ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? என்னங்க நலமாக இருக்கிறோன்ட்டு நலமாக இருக்கும் ஃபாதர் அப்படின்றீங்க. கொஞ்சம் சந்தோஷமாக சொன்னால் தானே எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். அப்படி சொல்லுங்கள். என்னமோ நான் கேட்டோன்னே ஆமாம் ஒரு கேட்டார் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு உங்களை பார்த்து, உங்களோட பேச போகிறத நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் உங்கள் பேர்லாம் சொல்லுங்கள், உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் வேலண்டினா மேரி. என் பேர் ஷர்மிளா ராணி ஃபாதர். நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஃபாதர், வீட்டில் தான். அது ஏங்க ரொம்ப அர்த்தப்படுறீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் அப்படி சொல்லுங்கள். ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லாதீங்க, ஓகேங்களா? குடும்ப தலைவி, புரியுதுங்களா?
சந்தோஷமாக சொல்லணும். குடும்பத்தை வழிநடத்த மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறீங்க. பெருமையாக சொல்லுங்கள். ஓகே, ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுங்கள் சந்தோஷமா. குட் சாண்ட்ரா டிட்வின் பேரு. குட். எங்கேருந்து பேசுகிறீங்க எல்லாரும்? திருவள்ளூர். திருவள்ளூர். இங்கே. ஓகே. உங்கள் கோயில், உங்கள் சர்ச் நேம்? சகாய மாதா அன்னை ஆலயம். ஓகே, சரி. சொல்லுங்கள், மாதா டிவி அப்படின்னு நினச்ச உடனே ஒரே வரியில் சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? எங்களுக்கு வந்து நாங்க எப்பயுமே ஃபாதர் நற்கர் ஆராதனை தான் ரொம்ப விரும்பி பார்ப்போம். அந்த 11th 12 அந்த 1 hour ஃபுல்லா நாங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த தாத்தா வருவார்ல, தாத்தா ஒரு கொஸ்டினுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தாத்தா வருவார்ல, பிஷப் தாத்தாவா? பிஷப் தாத்தா, அத பார்ப்போம். எங்களுக்கு வந்து அந்த நற்கருணை ஆராதனை தான் ரொம்ப விரும்பி நாங்க ரொம்ப என்ன சொல்றது, எப்படி சொல்ல, இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அந்த 1 hour மட்டும் வந்து எப்படியாச்சும் உட்காந்து, அதுதான் எங்களுக்கு ரொம்ப. அந்த நற்கருணை ஆராதனை பார்க்கும் பொழுது என்ன உணர்வு உங்களுக்கு, எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஃபாதர். அந்த 1 hour மட்டும் எந்த ஒரு டென்ஷன் இருக்காது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காம அது 1 hour கரெக்டா அது நாங்க மாதா டிவி பார்க்கறதுனால நான் குடும்பத்துக்குள்ள நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம எவ்வளோ கெட்டதெல்லாம் நம்ம இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டோமோ பண்ணமோ பண்ணலையோ அது எங்களுக்கு தெரியாது. நான் மாதா டிவி பாக்குறப்போ என்ன நினைக்கிறேன்னா, நம்ம வந்து எப்படி சொல்றது, ஒரு அன்பா எல்லாருக்கும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு, அதாவது ஃபாதர் நீங்க பிளஸ் பண்ண ப்ரேயர் பண்ண அதுதான் நான் மற்றவங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். இந்த மாதிரிதான் இருக்கணும், நல்லா அன்பா இருக்கணும், யாரு சண்டை சச்சரவுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. ஏன்னா எங்க குடும்பத்துல 1000 நடந்திருக்கு. ஆனா இப்போதைக்கு எதுவுமே இல்லை. நாங்க நற்கருணை பாக்குற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள், மற்ற குழந்தைங்க பாப்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மாதா டிவியை பற்றி? பேசுறது பார்ப்போம். ம். அதுக்கப்புறம் நலமா பார்ப்போம். ம். வேற எதுவும் பார்க்க மாட்டோம். டேவிட் ஃபாதர் ரொம்ப பிடிக்கும் ஃபாதர். அவர்கிட்ட தான் பேச முடியல. உங்ககிட்டயும் அந்த டேவிட் பவுலா ஃபாதர் கிட்ட ரொம்ப பேசணும் ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஆனா பேச முடியல. இப்பதான் சான்ஸ் கிடைச்சிருக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு. பரவாயில்ல. டேவிட் ஃபாதர்ட்ட வந்து நீங்கள் நேரில் வாங்க. திருவள்ளூர் தானே இருக்கிறீங்க, ஒரு நாள் இங்கே வந்துட வேண்டியது, மயிலாப்பூரில் வந்து பார்த்து பேசிட்டு போங்க. வெரி நைஸ். மாதா டிவி வந்து குழந்தைகளை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மாதா டிவினால என்ன உங்களுக்கு யூஸ்ஃபுல் நினைக்கிறீங்க? பிரேயர்ஸ் கத்துப்போம். சாங்ஸ் கத்துப்போம். நல்லா படிக்கணும், பிரேயர் பண்ணிப்போம். வேற என்ன? சூப்பர் சூப்பர், வெரி நைஸ். சரிங்கம்மா, நீங்கள் சொல்லுங்கள், மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன சொல்றோம்னா, நாங்க இதுல பார்க்கிறோம், பார்த்துட்டு எங்களுக்கு என்ன உணர்வுகள் வருதோ அதை வந்து நாங்க வெளிப்படுத்துறோம் ஃபாதர். இது வரைக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து மாதானா என்னன்னு தெரியாது. ஆனா நாங்க சொல்லுவோம், இந்த மாதிரி மாதா கிட்ட நம்ம போய் ப்ரேயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய அருளும் கண்டிப்பா, உங்களுக்கு அந்த அன்பும் பாசமும் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க போய் பார்த்துட்டு வந்து எங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் சந்தோஷமா இருப்போம் இப்ப என் குடும்பத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்தோனியாரனா என்னங்கன்னு தெரியாம சில பேர் இருந்தாங்க. அவங்களுக்கும் படுத்திருக்கு, உண்மையாவே சொல்ற வெளிப்படுத்திருக்கேன். ஆனா அவங்களும் சொல்லியிருக்காங்க, இப்படி ஒரு சாமி இருக்காங்களா, புனிதர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன கேட்காங்க. ஓகே, சிறப்பு. சரி, ஒரு பாட்டு பாடுங்க, எல்லாரும் கேட்கலாம். விண்ணப்பத்தை கேட்டவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்டவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே,
சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா. சிறப்பு சிறப்பு சிறப்பு. அழகாக பாடினீங்க, அழகாக பேசுனீங்க. மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சின்ன ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாம், சரிங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல படிப்பையும் நல்ல ஞானத்தையும் நல்ல எதிர்காலத்தையும் ஆண்டவர் அருள்வாராக. குடும்பத்திலே நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றி தந்து மகிழ்ச்சியும் அமைதியும் தருவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஸோ மகிழ்ச்சி, நன்றி. தொடர்ந்து மகா தொலைக்காட்சியை பாருங்கள், மகா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், மகா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. நன்றி. மகா தொலைக்காட்சி நண்பர்களே, சகோதரி ஷர்மிளா ராணி தன்னுடைய பிள்ளைகளோட திருவள்ளூர்லேருந்து பேசினாங்க. ரொம்ப எளிமையாக சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்கள் பேசினது பாடினது எல்லாமே சிறப்பாக சொன்னீங்க. அதே போல் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் நாங்கள் இதை தான் பார்க்குறோம், இது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்லாம் அழகாக நற்கருணை ஆராதனை பற்றிலாம் சொன்னீங்க. மகிழ்ச்சியாக இருந்துச்சு நீங்கள் பேசுனது கேட்பது. நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து மகா தொலைக்காட்சியோட இணைந்திருங்க, சரிங்களா? இறுதியாக ஒரு அன்பருக்கு சொல்லிக்கலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கிறோம். மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல, குடும்பமாக பார்க்குறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் பேர்லாம் சொல்லுங்கள், அறிமுகப்படுத்திக்கங்க. ஓகே, உங்கள் பேர்லாம் சொல்லுங்கள், அறிமுகப்படுத்திக்கங்க. என்னுடைய பேர் பிரபாகரன். நான் டீச்சராக இருக்குங்க. இவங்க என்னுடைய மனைவி. நானும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன் ஃபாதர். உங்க பேரு? பொண்ணுங்க. மேகி. என் பேர் மேகி. ஓகே. என்னுடைய பெரிய பொண்ணுங்க. டெனியா மடோனா 10th கிளாஸ் படிக்குது ஃபாதர். பையங்க. பேரு? டேனிஸ் நிர்மல் ஃபாதர். ஓகே. எங்கே இருந்து பேசுறீங்க? திருப்பூர்ல இருந்து பேசுறேன் ஃபாதர். திருப்பூர்? ஆமா ஃபாதர், திருப்பூர். ஓகே, திருப்பூர். என்ன உங்க பங்கு ஆலயத்தோட பேர் என்ன? சென்ட் ஜோசப் பாரிஷ் ஃபாதர். ஓகே, சிறப்பு. சொல்லுங்க, மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்க மனசுல என்ன சொல்லணும்னு தோணும்? ஃபாதர், மாதா டிவி அப்படின்னு சொன்னா எடுத்து ஆன்ம வழிகாட்டின்னு சொல்லலாம் ஃபாதர். ஆன்ம வழிகாட்டி, ரொம்ப ஆன்ம வழிகாட்டி, நம்மளுடைய ஆன்மாவை தயாரிக்கக்கூடிய ஒரு ஆன்ம வழிகாட்டி. என்னென்ன நிகழ்ச்சியை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு அப்படி தோணும்? ஃபாதர், காலையில 6 to 7 திருப்பலி பார்ப்போம் ஃபாதர். அதுக்கப்புறம் கடவுள் வணக்கம் பார்த்துட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபாதர். லீவு நாள் இருக்கும்போது ஆராதனையும் நலமா கர்நாடகா பார்ப்போம் ஃபாதர். ஓகே. ஸோ இந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஆன்ம வழிகாட்டியாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஓகே. குழந்தைங்க இருக்கிறாங்க. நீங்கள் மாதா தொலைக்காட்சியை பார்க்குறீங்களா? மாதா தொலைக்காட்சி உங்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு எப்படி உதவியாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க? ஓகே. ஸோ மாதா டிவி குடும்பத்துக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? ஜெபமாலை சொல்றதுக்கு ஃபாதர். நான் இவ்வளவு நாள் சொல்லாம இருந்தோம். மாதா டிவி ஸ்டார்ட் பண்ணதுக்கு நான் ஜெபமாலை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. கடவுளோட நம்மள தயாரிக்கக்கூடிய ஒன்றிணைத்து வாழக்கூடிய ஒரு இதா வந்து நம்ம தயாரிக்கக்கூடிய ஒரு இதா இருக்குன்னு நினைச்சு நாங்க ஃபீல் பண்றோம் ஃபாதர். மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மாதா டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். மாதா டிவில வரக்கூடிய நலமா நீங்க நலமா போன்ற ஆரோக்கியமான நிகழ்ச்சிகளும் ஆன்மீக கருத்துக்களும் நம்ம வாழ்க்கைக்கு பொழுது ரொம்ப நல்ல முக்கியமா இருக்குது. இதுல வரக்கூடிய நல்ல விஷயங்களை ஒரு டிவியை வந்து ஒரு பொழுதுபோக்கா மட்டும் பார்க்காம இதுல வரக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில கடைபிடிப்போம், மகிழ்ச்சியா வாழ்வோம்னு கேட்டுக்கிறேன் ஃபாதர். ரொம்ப அழகா சொன்னீங்க. சகோதரர் ரொம்ப அமைதியா இருக்காரு. நீங்க சொல்லுங்க, நீங்க ஏதாவது சொல்லுங்க மாதா டிவியை பத்தி. ஆன்ம வழிகாட்டி ஃபாதர். எங்களுக்கு பிடிச்சது ஆன்ம வழிகாட்டி. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளா மட்டும் இல்லாம ஆன்மீக ரீதியா போறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸ்பெஷலா வரக்கூடிய அந்த 11 to 12 அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபாதர். ரொம்ப மனசுக்கு அமைதியாகவும் ஒரு கடவுளோட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் ரொம்ப ஃபீல் பண்றேன் நான் நிறைய. ஓகே, சரி, எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். இறைவன் வாழும் சீயோன் நகரமே, யாவே தங்கிய சீராய் சிகரமே,
அழகியா பேழையே அழகான சோலை விண்ணக வாசலே மாசில்லாத கண்ணீர் ஆணவத்தை மாற்றி நான் நடந்த நாளை மனசெல்லாம் மெல்ல மெல்ல மதியே உன் பேரை சொல்லு அகமே அகமே அருள் நிறைந்தம்மா பூ பூக்கும் நந்தவனம் பூவெண்டன் மனம் திரும் அருளாரும் கைத்தாளம் பாடுவோம் மகிழ்ந்து கூடுவோம் எக்காலம் ஊதுவோம் புகழ்ந்து பாடுவோம் ஜெபமாலை சூட்டி மங்களம் மனசில் மரியே உன் பேரை சொல்லு அறமே அறமே அருள் நிறைந்தம்மா பூ பூக்கும் நந்தவனம் பூவெண்டன் மனம் திரும் அருளார் அருளார் உன்னருளார். சூப்பர் சூப்பர், அருமை அருமை, சிறப்பு. ரொம்ப அழகாக குடும்பமாக எல்லாம் பாடினீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஒரு ஜெப சொல்லி நிறைவு செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் நிறைவு செய்தல்வாராக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் ஞாபக சக்தியும் நல்ல படிப்பையும் ஆண்டவர் கொடுப்பாராக. நல்ல தலைவர்களாக உங்கள் வழியாக இந்த குழந்தையை ஆண்டவரே சிறப்பாக உருவாக்குவாராக. உங்கள் குடும்பத்திற்கு தேவையான பாதுகாப்பையும் அமைதியையும் மகிழ்ச்சியும் ஆண்டவர் அருள்வாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கின்றார். ஸோ மகிழ்ச்சி. தொடர்ந்து மகா தொலைக்காட்சியை பாருங்கள். மகா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். மகா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. நன்றி. தேங்க்யூ. மகா தொலைக்காட்சி நண்பர்களே, திருப்பூர்லேருந்து சகோதரர் பிரபாகரன், சகோதரி மேகி தன்னுடைய குழந்தைகளோடு பங்கெடுத்தாங்க. ரொம்ப சிறப்பாகவே பேசினாங்க. தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ வாழ்த்துக்கள், நன்றிகள். மாறா தொலைக்காட்சி ஆன்ம வழிகாட்டி அப்படின்னு ரொம்ப அழகாகவே சொன்னீங்க. கேட்பதற்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் தொடர்ந்து மாறா தொலைக்காட்சி இணைந்திருங்க. மாறா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். இன்று பங்கெடுத்த எல்லாருக்குமே எங்களுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் மாறா தொலைக்காட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் மாறா தொலைக்காட்சியை நல்ல முறையில் பார்த்து நல்ல கருத்தை பதிவு செய்திருக்கிறீர்கள். எங்களுக்கு உண்மையிலே உற்சாகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் சிறப்பான ஒரு என்ன கருத்துக்களை சொன்னீங்களோ அந்த கருத்துக்கள் எங்களுக்கு நல்ல ஒரு உணர்வையும் தருகிறது. அதனால் உங்களுக்கு சிறப்பான நன்றிகள். மாறா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களும் தொடர்ந்து மாறா தொலைக்காட்சியை நீங்கள் பார்க்கணும். அதேபோல் அந்த மாறா தொலைக்காட்சி வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சரிங்களா? சரி, நிகழ்ச்சியோட அடுத்த பகுதியான இன்றைய நாள் இறைவார்த்தையை நம்ம மனப்பாடம் செய்ய போகிறோம். விழாக்கள்லாம் முடிந்து பொது காலத்தில் நம்ம அடியெடுத்து வைத்து விட்டோம். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நற்செய்தி திருப்பலியில் வாசிக்க கேட்டோம் அப்படின்னா, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 36 முதல், மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தை 8 வரை. அதானே 8 வரை. இதில் என்ன நாம் மனப்பாடம் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தேவை இறையாட்சி பணிக்கு நிறைய இறை அழைத்தல் தேவை. சரிங்களா? அதை சொல்லக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவார்த்தை 37 நாம் மனப்பாடம் செய்யலாம்னு நினைக்கிறேன். மத்தேயு அதிகாரம் 9 இறைவார்த்தை 37. நான் சொல்ல திருப்பி சொல்லுங்கள். அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. தொடர்ந்து 38. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் ஆண்டவரிடம் மன்றாடுங்கள். ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் ஆண்டவரிடம் மன்றாடுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகான அழைப்பு விடுத்திருக்கிறார். ஒரு வழிகாட்டி இருக்கிறார் இல்லைங்களா? அதனால் ஜெபிக்க வேண்டும், மன்றாட வேண்டும் என்று சொல்கிறார். இன்று மக்களை ஒருங்கிணைத்து வழிநடத்தக்கூடிய பணி என்பது மிக முக்கியமான பணி. அந்த பணிக்கு ஆட்கள் தேவை. சரிங்களா? தலைமை பொறுப்பெடுத்து வழிநடத்துவதற்கு ஆட்கள் தேவை. தலைமை பொறுப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது அதிகாரம் அல்ல, இட்ஸ் எ சர்வீஸ். புரியுதுங்களா? ஒரு தலைமை பொறுப்புக்கு போகிறதுனா எல்லாம் அடித்து பிடிச்சி போகிறாங்க. எதுக்காக? அதிகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக இல்லை.
அந்த அதிகாரம்ன்ற வார்த்தையை தவிர்த்து விட்டு அந்த தலைமை பொறுப்பு என்பது பணி செய்வது, பிறரை வழிநடத்துவது, ஒருங்கிணைப்பது, அமைதி மகிழ்ச்சியை தருவதற்காக உழைப்பது, தம்மையே கொடுப்பது. இதுதான் தலைமைத்துவ பணி. அதை தான் இயேசு செய்தார். அதை செய்வதற்கான அழைப்பையும் அவரை தொடர்ந்து அவருடைய பாணியிலே, அவருடைய வழியிலே செல்வதற்கு அழைப்பு கொடுக்கிறார். அதனால் இதை சரியாக புரிந்து கொண்டு செயல்பட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? இந்த ஒரு இறைவார்த்தை மனப்பாடம் செய்வோம். நல்ல தலைவர்களாக நாம் உருவாக்குவதற்கு, நல்ல தலைவர்களை நம்முடைய அடுத்த தலைமுறையிலிருந்து உருவாக்குவதற்கு நாம் நல்ல வழிகாட்டியாக இருப்போம். சரிங்களா? சரி. மாறா தொலைக்காட்சி நண்பர்களே, நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய பேர் பங்கெடுக்கணும், உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கிறோம். அதற்கு இந்த அலைபேசி எண்ணை குறிச்சிக்கங்க. 7350808007 73580808007 குறித்து வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் வழியாகவோ எஸ்எம்எஸ் வழியாகவோ நலமா ஃபாதர்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை அனுப்பிச்சி வைங்க. நாங்களே உங்களை அழைக்கிறோம். அடுத்த வாரம் நலம் விசாரிக்கிறோம். அதுவரை நாம் ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். இப்பொழுது நிகழ்ச்சி நிறைவு செய்ய நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தீமைகள் அனைத்திலிருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துவாராக. நம்முடைய எண்ணங்களை அறிகின்ற ஆண்டவர் அதை நிறைவு செய்து மகிழ்ச்சி அமைதியை தருவாராக. நாமும் ஆண்டவருடைய திருவுள்ளத்திற்கு பணிந்து அவருக்கு நம்மையே ஒப்பு கொடுத்து அவருடைய வழியிலே, அவருடைய பாணியிலே, அவரை போல வாழ்வதற்கு நாம் நம்மையே தயாரித்து கொடுப்போம். தூய ஆவியானவர் நம்மோடு துணையிருந்து நம்மை வழிநடத்தட்டும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மாறா தொலைக்காட்சி நண்பர்களே, இன்று அருமையான அன்பர்களிடம் பேசினோம். இன்னும் அடுத்த வாரம் இன்னும் பலரிடம் பேசலாம். அதுவரை நாம் ஜெபத்தில் இணைந்திருப்போம். ஓகே, பாய். நீங்க நலமா? இல்லம் நோக்கி